உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் டேபிளோ இல்லை வீடோ இருந்ததுன்னா எத்தனை வாட்டிக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணணும்? ஏதாவது டெஃபினட் நம்பர் இருக்கா? இவ்வளோ வாட்டி தான் க்ளீன் பண்ணணுன்ட்டு கிடையாதுல்ல. நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த பிளேஸை எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் டர்ட்டி ஆகும். அப்போல்லாமே கஜன்னு வேண்டாத திங்ஸ் எல்லாம் மேலே இருக்கும். ஸோ க்ளீனிங் எவ்ரி டைம் we have to do it. ஸோ இதுக்குன்னு டெஃபினட்டான நம்பர் கிடையாது. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு உங்களுக்கே இப்போவே புரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம மைண்டும் நம்மளும் we will have to clean ourselves every single time. I don't know, there's no definite number. மெஸ்ஸியாக இருந்ததுன்னா we will have to clean. ஸோ இந்த சாப்டரில் சாப்டர் 32 clean yourself அப்படிங்கிற இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான் வந்துட்டு how many times do you have to clean. நம்மளோட மைண்டு வந்துட்டு கிளட்டர் ஆகிட்டே இருக்கும். வேலை பண்ண யோசிக்க நம்ம கிளட்டர் ஆகிட்டே இருக்கும். இது எப்போவுமே வந்து க்ளீனும் ஆகிட்டுருக்கு. உண்மையாக அதையும் சொல்லிடுறேன். எவ்ரிடே இட் இஸ் கெட்டிங் க்ளீன். எப்படி தெரியுமா? நம்ம தூங்குறோம்ல, அப்போ இந்த சிபியூவில் இருக்கிற ரேம் மெமரி மாதிரி எல்லாமே க்ளீன் ஆகிடும். தூங்குகிற டைமில் இட் கெட்ஸ் எரேஸ்டு. நீங்கள் வேலையே பண்ணாமல் சும்மா இருந்தால் போதும், அதுவாக எரேஸ் ஆகிடும். நான் எதுக்கு எரேஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத ஜங்க்ஸ், தேவையில்லாத அழுக்குகள் நம்ம மனசுக்குள்ளார இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். whom is it gonna harm? ஜஸ்ட் இமேஜின். இந்த எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் தான். நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளட்டர் ஆகும், கண்டிப்பாக அழுக்காகும். அதை க்ளீன் பண்ணணும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு சொல்லும்போது எவ்ரிடே தூங்கும்போது நடக்குது. பட் அதுக்கு தாண்டி வாட் கேன் வி டூ இஸ் வி ஷுட் ரிலாக்ஸ். உங்களோட பிஸி ஷெட்யூலில் ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு 2 மணி நேரமோ புட் இட் ஃபார் இந்த கலரிங். அடல்ட் கலரிங் புக்ஸ் இப்போ கிடைக்கிது. கலர் பண்ணுங்கள். இல்லை இஃப் யூ ரியலி லைக் பாத்திங், டேக் அ பாத். ஒரு லாங் பாத் எடுங்க. வாட் டு யூ லைக் டு டூ? இந்த இன்ஸ்டாகிராமை நோண்டிட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. இல்லை யூடியூப்பை பார்த்துட்டு மனோஜ் நான் உன்னோட வீடியோ தான் பார்க்குறதுனால ரிலாக்ஸ் கிடையாது. ஈவன் வைல் வாட்சிங் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் யூ ஆர் putting something in your mind. It is not relaxing. So we'll have to be very, very honest with ourselves. Relaxing means doing nothing. Just lying down. ஒரு நாளைக்கு if you have 1 hour to use social media, you also have 1 hour to relax. Maybe half an hour social media, half an hour relaxing. So in the chapter நான் என்ன சொல்கிறேன்னா, every single day, so instead of இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது மாதிரி தவிர, இன்ஸ்டெட் ட்ரை பிளேயிங் சாஃப்ட் மியூசிக். லை டவுன் வித் யோர் ஐஸ் டவுன். டேக் அ லாங் ஷவர். லைங் இன் அ ஹாட் டப் வித் யோர் ப்ளசன்ட் மியூசிக். மெடிடேட்டிங். கேசிங் அட் நேச்சர். திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். எனக்கு இது பண்ண பிடிக்கும். விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மரத்தை வந்து ஆடிக்கிட்டு இருக்கும். அதை சும்மா பார்த்துட்டு இருக்கிறது. ஜஸ்ட் எதுவுமே பண்ண வேண்டாம், வர்ணிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண. ஜஸ்ட் லுக்கிங் அட் இட். கேசிங் அட் த நேச்சர். ஆர் ட்ரைங் மண்டலா கலரிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலரிங் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் போனீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அதை வாங்குங்க, பர்ச்சேஸ் இட் அண்ட் ஸ்டார்ட் கலரிங். ஐ ஆல்சோ டூ தட். வாட் எவர் சூட்ஸ் யோர் லைஃப் ஸ்டைல், டூ தெம், பட் டூ தெம் ரெகுலர்லி. I know you have a busy schedule, but if you can use social media for an hour a day, you can do this as well. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு எவ்ரி சிங்கிள் டே இதுவும் பண்ண முடியும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் லைக் த டேபிள், க்ளீன் யுவர் செல்ஃப் அண்ட் டோன்ட் லெட் தட் ஓல்டு மெமரிஸ், தேவையில்லாத மெமரிஸ் எல்லாம் வந்து டோன்ட் லெட் இட் பி தேர். க்ளீன் இட் ஆஃப். chuck them off. Great. So yeah, இந்த ஒரு சாப்டரில் அந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். and thank you for listening, and tomorrow I'll meet you with chapter 33. Bye bye.